இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் 23/8/2026 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி அதிகாலை 3:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு 7:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 7:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இன்று கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில புதிய யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு தகுந்த நேரத்துல கை கொடுப்பதாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். உங்களுடைய செயல்களை செய்வது சற்று கடினமாகவும் உணர்வீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இருவருமே என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல பணிச்சுமை கூடுதலாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு, பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். செலவுகளை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடனுக்குடன் எந்த ஒரு வேலையையும் முடிக்கக்கூடிய உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தனித்துவமாகவும் உணர்வீங்க. இன்று தாமாகவே சில வேலைகளை முன்வந்து செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணத்தின் பொழுது கவனமாக கொண்டு செல்லும் பொருட்களை பார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய அறிமுகமாகாத நபர்களிடத்துல அதிகப்படியாக பேசவும் வேண்டாம். மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகள் அல்லது பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல்களும் இருக்கும். மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. அரசியல் ரீதியாக சில எதிரிகளும் இருக்கவும் செய்வாங்க. வெற்றியை நோக்கி மெதுவாக நகர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நேரம் காலம் பார்த்து தொடங்குவதும் நல்லது. அன்றாட பணிகளையும் விரைவாக முடிப்பதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது.
செயல்பாடுகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மறைமுகமான சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த சில உதவிகளினால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் இருக்கும் என்றாலும் உறுதியாக இருப்பதும் நல்லது. தடைகளையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களும் இருக்கின்றது. இந்த பயணங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இன்று சில கசப்பான தருணங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல சகஜமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். என்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விருத்தியும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய தொழில்நுட்பங்களின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று சிலருக்கு புதியதாக வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பல வகைகளிலும் அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வும் இருக்கும். நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளிடத்துல இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுக்கு எதிராக சிலர் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவினர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருப்பதே நல்லது. மனைவியினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. குழந்தைகளிடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினரிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். கொடுக்கப்பட்ட பணிகள்ல நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சில சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். அவர்களிடத்துல தட்டி கொடுத்து தங்க நீங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்க தங்க செய்யும். தேவையற்ற விவாதங்களுக்கு இப்பொழுது நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது தாங்க. ஒத்த கருத்துக்களுடன் இருப்பதும் நல்லது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பண விஷயத்துல கராராக இருப்பதும் நல்லது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று அசதியாகவும் காணப்படுவீங்க. மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். இது உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நல்ல வரன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குருமார்களை சந்தித்து ஆசிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருந்த மழலை செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில வருமானமும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். தனவரவினால கையிருப்பு கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் இருப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களின் மூலமாக எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சமூக தொடர்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று சிக்கல்களும் நீங்கும். மனதுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இணைய துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வித்தியாசமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. இன்று மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். பணியிட சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களிடத்துல இருக்கின்ற காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வளர்ச்சியும் உண்டாகும். உங்களிடத்துல இருக்கின்ற கடினமான உழைப்பிற்காக ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நல்ல தேக ஆரோக்கியத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. திருமண வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். வீட்டுல மழலை சத்தங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உடன் இருப்பவர்கள் இன்று ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க.
உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பாங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியான போக்கும் இருக்கும். வெற்றியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. துருதுருவுடனும் செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. தொழிலை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. என்று யாராவது உதவிகள் கேட்டு வந்தால் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல முடிந்த அளவிற்கு அமைதியாக சென்று விடுவதே நல்லது. யாரையும் என்று எடுத்தறிந்து பேசவும் வேண்டாம். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்களும் நினைவுக்கும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில வீண் செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் நிம்மதியாகவும் உணர்வாங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உற்சாகத்துடனும் மன உறுதியுடனும் வேலைகளையும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. என்று உங்கள் முயற்சிகளுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. என்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. எதிரிகளுடைய சதித்திட்டங்களை நீங்க முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உயர்கல்வியில வெற்றியும் பெற்றுவிடலாம். இன்று புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். சமூக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். துறை சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் மேம்படும். அரசு பணிகள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முற்போக்கான சிந்தனைகளுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அமைதியாகவும் உணர்வீங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று அதிகமான பணிகளின் காரணமாக ஓய்வின்றி வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையில கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது தாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். குடும்பத்துல மங்களகரமான முயற்சிகளும் வெற்றி பெறும். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். அலைந்து தெரிந்தாவது சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகளுக்கு நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வீட்டுல குடும்பத்தினருடைய பற்றிய எண்ணங்களும் அதிகமாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று இணையதள மோசடிகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிக்கொண்டும் இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும்.
மன உறுதியுடனும் இருப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு சில உதவிகளையும் செய்வாங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்கள் வீடு தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இன்று வீட்டுல சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும், ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. எதிரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சவால்களையும் சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தடைப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பணி தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல நினைத்த சில வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. பணியின் தரத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வேலைகள்ல நீங்க சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று வேலை இடங்கள்ல சக பணியாளர்கள் இடத்துல அவ்வளவாக உதவிகளை எதிர்பார்க்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. அவர்களிடத்துல காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில கட்டுப்பாடுகளும் இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில திடீர் செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில நல்ல விஷயங்களும் வீடு தேடியும் வரலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பார்க்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களை கெடுக்க நினைத்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால மற்றவர்களுடைய மனதில இடத்தை பிடித்தும் விடுவீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல யாரையும் குறை கூறவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையிலுமே சட்டென்று கோபப்படவும் வேண்டாம். அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உரிமை இல்லாத இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிலம் வாங்கும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நீண்ட தூர பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாதமான போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் இருக்கும். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். என்று மற்றவர்களுக்காக உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல உள்ள பெரியவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்துல மூத்த உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளையுமே பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீத பொறுப்புகளை கையாள வேண்டியதும் இருக்கும். இதற்கு திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கும். இன்று உணர்ச்சி வசப்படுவதையும் முன்கோபத்தினையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணிகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணையை பாதிக்கக்கூடிய விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன உளைச்சல்களும் இருக்கும். அதனால் ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். தொழில உங்களுடைய விருப்பப்படியும் முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல உயர்வும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தவர்களுடைய துன்பத்தை கண்டு நீங்க மனம் வாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒளிவு மறைவின்றி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வியாபாரத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலையாட்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனைவி இடத்துல புண்படாமல் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை கவனமாக பார்ப்பதும் நல்லது தாங்க. என்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே ஒத்துழைப்புகளும் மேம்படும். தள்ளிப்போன சில விஷயங்கள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். கடன் தொடர்பான இன்னல்களும் குறையும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல இப்பொழுது முன்னேற்றமும் இருக்கும். வியாபார பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் உருவாகும். உத்தியோக பணிகள்ல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆதரவான போக்கும் காணப்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களிடத்துல எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். இன்று கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உங்களுடைய செயல்திறனின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தனித்த திறமைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலே இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான வார்த்தைகளும் நடைபெறலாம். உங்கள் துணை இடத்துல நல்ல அபிப்பிராயத்துடனும் இருப்பீங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க.
இருவருமே என்று ஒத்த கருத்துக்களுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பணத்தை செலவும் செய்வீங்க. மன திருப்தியுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பண தேவைகளுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். திட்டமிட்டபடி எடுத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வேலையில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவியில மேன்மையும் உண்டாகும். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆடம்பர செலவுகளும் இருக்கும். வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை அதிகமானாலும் உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று தேவையற்ற வதந்திகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால விவாதங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களின் மூலமாக முக்கியமான பிரச்சனை ஒன்றிற்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குல சாதகமான போக்கும் இருக்கும். தனவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் எப்பொழுது பக்கபலமாகவும் இருப்பாங்க. புதிய துறைகள் சார்ந்த ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. இன்று வேலைகள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்திறனின் மூலமாக நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கமும் காணப்படும். இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. நல்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல தேவையில்லாத சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். சில நல்ல மனிதர்களுடைய உதவிகளையும் பெற்றுவிடலாம். குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வீட்டுல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு உயர்வை தருவதாகவும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். வேலையில உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய தொல்லைகளும் இருக்குங்க. வேலை இடங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். இணையதள மோசடிகள்ல சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது தாங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடந்த ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம்.
வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் நீங்கும். எதிர்பார்த்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வேலை மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உறவின் மதிப்பை அறிந்து செயல்படுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். தொழில இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர் ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் பிள்ளைகளோடு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல எதிர்பாராத மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். இன்று தொழில உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆத்திரப்பட்டு யாரிடத்திலுமே நீங்க முன்கோபத்தினை வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில நேரங்கள்ல வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல மற்றவர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய மனம் புண்படும்படியாக நீங்க பேசிவிடவும் வேண்டாம். உணவு விஷயத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. நண்பர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால வீண் அலைச்சல்களுடன் செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். ஆன்மீகத்துல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாக செயல்படுவதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யவும் வேண்டாம். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயத்துல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று தேவையற்ற விவாதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாளாகவும் அமையும். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
இன்று உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தக்கூடிய சில முக்கியமான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். வேலையில மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற மனக்குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். தேவையற்ற விரோதங்களுக்கு இப்பொழுது நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. என்று அவர்களுடைய கருத்துக்களையுமே நீங்க ஏற்றுக்கொள்வதும் நல்லது, விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்வை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில வழக்கமான பரிசோதனைகளையுமே மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு மற்றவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தொழில் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து சில முக்கியமான உதவிகளும் வந்து சேரும். நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. என்று சில நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பெருக்கத்திற்காக சில முக்கியமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல உங்களுடைய செயல்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் போட்டிகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். ஒற்றுமையும் உண்டாகும். என்று பாதையில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். பணவரவுடன் மகிழ்ச்சியும் உண்டாகும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதானமான செயல்களினால நன்மைகளும் உண்டாகும். மனதுல கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கற்பனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். என்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உத்வேகத்தின் காரணமாக வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நேர்மையான மற்றும் சரியான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சிந்தனையில வேகத்தையும் காட்டுவீங்க. செய்யும் பணிகள் உங்களுக்கு சௌகரியமானதாகவும் இருக்கும். சுய முயற்சியின் மூலமாக பணியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இருவருமே ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகளையுமே பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நேர்மையாகவும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில எதிரிகளுடைய முயற்சிகளை நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனம் சலிப்படையாமல் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தோல்விகளில் இருந்து நல்ல அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மனைவி கேட்டதை மறுக்காமல் செய்து தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை அதிகமாக இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலர் உதவுவதைப் போல உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளும் நீங்கும். நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. ஜெயநாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை. இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். தந்தையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.